உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆமா, கிட்டத்தட்ட நான் 2 மாசம் உங்களை எல்லாரும் பார்க்கவும் முடியாம, ஆஃபரும் போடாம நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் கூட குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் சூழ்நிலைகள் சரியில்லை, எல்லாருக்கும் ஒரு நேரம் ஒரு மாதிரி இருக்காதுல்ல. அந்த மாதிரி நமக்கும் கொஞ்சம் அடி பிசினஸ்ல, அவ்வளவுதான், ஒன்னும் இல்லை. திருப்பி நான் உங்களுக்காக வேண்டி வரேன். எப்படி 999 காம்போ 7 ப்ராடக்ட்ஸ் வித் நான் லைஃப் டைமா உங்க எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கணும், அதே போல இப்ப லைஃப் டைம் என்னுடைய கடை இருக்கிற வரைக்கும் இந்த ஆஃபர் நான் உங்களுக்கு அறிவிக்க போறேன். இன்னைக்கு வெறும் ஆஃபர் மட்டும் தான் சொல்ல போறேன். 2 நாளைக்கு ஒரு தடவை உங்களுக்கு கண்டிப்பா நான் ப்ராப்பரா வீடியோ உங்களுக்கு போட்டுறேன். நைட்டு 10 to 12க்குள்ள உங்களுக்கு ப்ராப்பரா 2 நாளைக்கு ஒன்ஸ் வீடியோ வந்துடும். அதுல ப்ராடக்ட் வந்துடும். லைஃப் டைம் ஆஃபர். எந்த ப்ராடக்ட்லாம் நான் உங்களுக்கு காட்டணும், அந்த ப்ராடக்ட்டுக்குலாம் இந்த ஆஃபர், நான் சொல்ல போற ஆஃபர் இருக்க போது. அந்த ஆஃபர் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, அதாவது நீங்க சென்னைக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா 75 கிலோமீட்டர் அண்டர்ல நீங்க என்னுடைய லொகேஷன்ல இருந்து நீங்க இருக்கிறீங்கன்னா, நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்து நீங்க என்கிட்ட வரீங்களோ, என்னுடைய கடைக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குறீங்களோ, அந்த ப்ராடக்ட்ஸுக்கு நீங்க எவ்வளவு கிலோமீட்டர் சுத்திட்டு வந்திருக்கீங்களோ அந்த கிலோமீட்டர், அதாவது நீங்க கிளம்பும் போது ப்ரோ நான் கிளம்ப போறேன்னு எனக்கு போட்டுட்டு லைவ் லொகேஷன் எனக்கு அமுச்சு விட்டுருங்க. அமுச்சு விட்டு அந்த லைவ் லொகேஷன் வந்து எண்டாவது வரைக்கும் நீங்க எவ்வளவு கிலோமீட்டர் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்ற அந்த டிஸ்டன்ஸை வச்சு உங்களுக்கு வந்து ஆஃபர் கொடுப்பேன். அதாவது இப்போ வந்து நீங்க 20 கிலோமீட்டர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட். இதே நீங்க 50 கிலோமீட்டர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட் கொடுத்துருவேன். அதே நாங்க வெளியூர்ல இருக்கும் ப்ரோ, எங்களால 20 கிலோமீட்டர்ல தான் இருக்கிறோம், அதனால எங்களால நேரத்துல தான் வர முடியாது, கொரியர் பண்ணுங்க, அதுக்கு எதாவது ஆஃபர் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஆஃபர் இருக்கு. இதனால டைரக்டா வர முடியல அப்படின்னா நீங்க கொரியரை வச்சு நான் ஆஃபர் கொடுக்குறேன். இப்ப நீங்க எனக்கு இந்த அட்ரஸ்க்கு எனக்கு ப்ராடக்ட் சென்ட் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு அட்ரஸ் அனுப்பிட்டு நீங்க பின்கோடு அனுப்புவீங்கல்ல, அந்த பின்கோடுடைய லாஸ்ட் 2 டிஜிட் above 75 இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 75% டிஸ்கவுண்ட் கொடுத்துருவேன். இப்போ உதாரணத்துக்கு 6 லட்சத்தி ஏதாச்சும் சம்திங் வச்சு கடைசியில 17 வருது, 25 வருது, 50 வருது, 60 வருது, என்ன 2 டிஜிட் வருதோ நான் வீடியோல சொல்ற எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே கண்டிப்பா அந்த டிஸ்கவுண்ட் இருக்குது. இந்த நீங்க வீடியோ நீங்க ப்ரூஃபா கூட வச்சுக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ வச்சு நீங்க சட்டையை பிடிச்சி கூட கேட்டு வாங்கலாம், இல்ல கடையில பசங்க இருப்பாங்க அவங்க சட்டையை கூட பிடிச்சி நீங்க வாங்கலாம். ஏன்னா இந்த ஆஃபர் உண்மையானது. இந்த வீடியோ நான் பிரைவேட்டும் போட மாட்டேன், அதிகம் மாட்டேன், இதுலயே தான் இருக்கும். பேக் கொடுத்துருக்கேன் உங்களுக்காக வேண்டி, நீங்க கேட்டதுக்காக வேண்டி. எனக்கும் கஸ்டமர்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நான் இழந்துகிட்டு இருக்கிறேன். எல்லாரும் திருப்பி வாங்க. பம்மி ட்ரேடர்ஸ் இன்னும் உசுரோட தான் இருக்குது, இன்னமும் இருக்கும். நாங்க கொஞ்சம் கடையை டெவலப் பண்ணணும், அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். கண்டிப்பா திரும்பி வாங்க. வந்து பழையபடி நீங்க இப்படி நல்லா, அதாவது ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் பம்மி ட்ரேடர்ஸ்ல ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10ல இருந்து 15 கொரியர் போயிட்டு இருந்துருச்சு. ஆனா இப்ப ஒரு ஆர்டர் கூட இல்ல. காரணம் அதுக்கு நான் தான் ஒழுங்கா வீடியோ போடல, ஆஃபர் கொடுக்காதனால நீங்க எல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க. திருப்பி உங்களுக்காக வேண்டி கம்பேக் கொடுத்துருக்கேன். பெரிய ஆஃபர், லைஃப் டைம் ஆஃபரோட உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க வாங்க. அதே போல ஒண்ணுன்னு சொல்லிக்கிறேன், நான் காம்போ ஆஃபர் எல்லாம் இடையில போட்டா அதுக்கு இந்த ஆஃபர் செல்லுபடி ஆகாது. ஏன்னா காம்போ ஆஃபருங்கிறது நம்ம ஹோல்சேல் பிரைஸ்ல விட ரொம்ப சீப்பா கொடுக்கறது. அது கஸ்டமர் கொஞ்சம் நம்ம கஸ்டமர் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக கொடுக்கறது தான். காம்போ ஆஃபருக்கு இந்த ரேட் இந்த பிரைஸ் கிடையாது. ஆனால் செல்ஃபா தனித்தனியா நம்ம எடுத்து போடக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்குமே இந்த ஆஃபர், நான் சொன்ன இந்த ஆஃபர் வந்து கண்டிப்பா இருக்கும். வெளியூர்ல இருக்கிறவங்க நல்ல நேரில் வர முடியலன்னா உங்க பின்கோடோடைய கடைசி 2 டிஜிட் தான் உங்களுடைய டிஸ்கவுண்ட் ஆஃபர். இதே நீங்க டைரக்டா வந்தீங்க, ஷாப்புக்கு விசிட் பண்ண வரீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் வந்து நீங்க எவ்வளவு கிலோமீட்டர் நீங்க டிரைவ் பண்ணிட்டு வரீங்களோ, என் கடையை பார்க்கணும், என்ன பார்க்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி வரீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா உங்களுடைய கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி X2ல தருவேன். அதாவது ஒரு 12 கிலோமீட்டருக்குள்ள வந்திருக்கீங்க ப்ரோ, நாங்கெல்லாம் பக்கத்துல தான் ப்ரோ இருக்கிறோம், 3 கிலோமீட்டர்ல இருக்கிறோம், 5 கிலோமீட்டர்ல இருக்கோம் அப்படின்னா 10 கிலோமீட்டர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து X3, அதாவது 10 கிலோமீட்டர்ல இருந்து நீங்க வரீங்கன்னா உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட். இதே 5 கிலோமீட்டர்ல இருந்து வரீங்கன்னாக்கா 15% டிஸ்கவுண்ட். இந்த மாதிரி வந்து 10 கிலோமீட்டருக்குள்ள இருந்து வரவங்க எல்லாருக்கும் X3ல வந்து நான் உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறேன். 10 to 20 கிலோமீட்டருக்குள்ள அதுல இருந்து வரீங்கன்னா உங்களுக்கு X2 ஆஃபர். அதாவது வந்து 10க்கு மேல இருந்து 20க்குள்ள இருக்கிறீங்க, 20 கிலோமீட்டர்ல இருந்து என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து 20 பிளஸ் ஈக்குவல் டு வந்து 40, உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் தரேன், கண்டிப்பா தருவேன். இந்த வீடியோவை நீங்க ப்ரூஃபா வச்சுக்கோங்க. இந்த வீடியோ அநேகமா நான் நினைக்கிறேன் இது ஃபுல் வீடியோவா தான் உங்களுக்கு வரும். இந்த ஃபுல் வீடியோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்றோம். இந்த ஆஃபருக்கு நல்ல வெல்கம் கொடுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் சூப்பரான ஐட்டம், சூப்பரான ஆஃபர் இல்லாம நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். மறக்காம நீங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல இருக்கவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை நான் சொன்ன மாதிரி கரெக்டா வீடியோ போட்டுறேன்.
உங்களுக்கு வேற எதுவும் ஆஃபர் வேணும் அப்படின்னா கடையுடைய நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். வீடியோல கூட நான் ரன்னிங் பண்றேன். கடையுடைய நம்பரு என்னுடைய நம்பருக்கு யாரும் அடிக்க வேணாம். கடையுடைய நம்பருக்கு நீங்க போயிட்டு உங்களுடைய சஜஷன், ப்ரோ இப்படி எல்லாம் ஆஃபர் கொடுங்க, அப்படிலாம் ஆஃபர் கொடுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு அவங்களுடைய ஐடியா எங்களுக்கு பெஸ்டா பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஃப்ரீ கிஃப்ட் கொடுத்து உங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்கிட்ட பகிர்ந்துட்டதுக்காக வேண்டி உங்களுக்கு உண்டான ஊக்கத்தொகை இல்லைன்னா ஊக்கப்படுத்துற விதமா கிஃப்ட் கூட நான் தரதுக்கு தயாரா இருக்கேன். உங்களுடைய ஐடியாக்கள், ப்ரோ இப்படிலாம் ஆஃபர் கொடுங்க அப்படிலாம் ஆஃபர் கொடுங்கன்றத நீங்க கண்டிப்பா என்னுடைய கடையுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. கால் பண்ண வேணாம், மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க ரிப்ளை பண்ணுவோம். உங்களோட ஐடியா பெஸ்டா இருந்துச்சுன்னா அந்த ஐடியாவை நாங்க வீடியோவா எடுத்து போட்டு அதே மாதிரி ஆஃபரும் நிறைய கொடுப்போம். இந்த மாதிரி இல்லாம இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆக ஆக, அதாவது இன்ஸ்டாகிராம்ல நம்ம கிட்டத்தட்ட 870 சம்திங் ஃபாலோவர்ஸ் வந்துட்டோம். ஆனா யூடியூப்ல வெறும் 260 தான் இருக்கும் சப்ஸ்கிரைபர். கொஞ்சம் நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க. ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் நமக்கு தாண்டிடுச்சுன்னா அடுத்தடுத்த பிளான் வச்சிருக்கோம். கஸ்டமர் நீங்க எவ்வளவு நம்மள்ட்ட நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்களோ அந்த அமௌண்ட்ல இருந்து ஒரு சில அமௌண்ட்டை வந்து நம்ம முடியாத ஏழைங்களுக்காக வேண்டிய ஏதாவது நீங்க எப்படியெல்லாம் ப்ரோ இவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவங்கள போய் சந்திச்சு அவங்களுக்கு உதவி செய்யுங்க நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா அடுத்தடுத்து நம்மளுடைய பிளான்ல இதெல்லாம் இருக்குது. அதுக்கு நீங்க தான் ஒத்துழைக்கணும். பாக்குறவங்க எல்லாரும் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு உங்க சொந்தக்காரவங்களுக்கு எல்லாம் ஒரு ஷேர் பண்ணிட்டு பாத்துட்டீங்கன்னா நிறைய பேர் பார்த்த மாதிரி இருக்கும். நிறைய பேர் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும். எக்கச்சக்கமான ஆஃபரோட இனிமே 2 நாளைக்கு ஒரு வீடியோவோட வரும். நான் வரலனாலும் வீடியோல என்னுடைய தம்பி என்னுடைய பிரதர் வருவாரு. கண்டிப்பா நான் ஒரு வீடியோல நான் அவரை காட்டுறேன். அப்படி இல்லைன்னா என்னுடைய கடையில இருக்கக்கூடிய பசங்க யாராச்சும் வீடியோல வந்து அவங்களாச்சும் ஆஃபர் கொடுப்பாங்க. நான் இல்லைனாலும் இந்த கடையில கம்ப்யூட்டர்ஸ்ல ஆஃபர் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். உங்களுக்காக வேண்டி கடை எங்கேயும் மாத்தல. அதே ஆரஞ்சு பேலஸ் ஆப்போசிட்ல புதுக்கடை நம்ம மாத்தினதுல இருந்து அதே கடை தான் வச்சிருக்கோம். கண்டிப்பா என்னுடைய கடைக்கு நேரா வந்து சப்போர்ட் கொடுங்க. உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க. அதே போல ஒரு இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் ப்ரொமோஷன் கேக்குறீங்க. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பெரிய பெரிய சேனல்ல வந்து நம்மளோட வீடியோ கொடுத்துருக்கோம். நீங்க பாத்துருப்பீங்க. கண்டிப்பா அதை மென்ஷன் பண்ண விரும்பல, ஏன்னா அது அவங்களுக்கு டேமேஜ் ஆயிரும். அவங்க மூலமா நம்ம பழைய கடையில இருக்கும்போது பயங்கரமா ரீச் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நான் சொல்ல போனாக்க ஒரே ஒரு ஷார்ட்ஸ், அந்த ஷார்ட்ஸ்ல இருந்து பாத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 3 மில்லியன் கஸ்டமர் நம்ம வீடியோ பார்த்திருக்காங்க. அதாவது 30 லட்சம் கஸ்டமர் பார்த்திருக்கீங்க. நல்ல வரவேற்பு என்னுடைய கடைக்கு இருக்கு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் சின்ன சின்ன யூடியூப் இதெல்லாம் ப்ரொமோஷன் கேக்குறீங்க. நான் ஓப்பனா ஒண்ணு சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ப்ரொமோஷன் வேணும்னா வைரலுக்காக வேணும்னா கண்டிப்பா என்னுடைய கடையை விசிட் பண்ணி நீங்க எடுத்துக்கங்க. பேட் ப்ரொமோஷன் நான் யாருக்கும் கொடுக்கறது இல்லை. ஏன்னா செல்ஃபா நானே ப்ரொமோஷன் போட ஆரம்பிச்சிருக்கேன் என்னுடைய கடைக்கு. அதனால தேவைப்படுறது இல்லை. நான் வரவங்களை வர வேணாம்னு சொல்ல வாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து அவங்களுக்குமே இதுதான் தொழிலா இருக்குதுன்றப்போ கண்டிப்பா வந்து எடுத்து நீங்க போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்க கண்டிப்பா வீடியோ போடுறீங்க, உங்களுக்கு அதுல இருந்து ஏதோ கிடைக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. இப்ப வரைக்கும் நான் பேட் ப்ரொமோஷனை பத்தி நான் யோசிக்கிற ஐடியால இல்ல. யூடியூபர்ஸ் பார்த்துட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா நீங்க வந்து வீடியோ எடுத்துக்கங்க. இது வீடியோ எடுக்கிறதுக்கு நான் ஃபுல் அலோன் நான் கொடுக்குறேன். நான் இல்லைனாலும் என் கடை பசங்க இருப்பாங்க, அவங்கள்ட்டையும் பேசுனீங்கன்னா அவங்க எல்லா விவரமும் உங்களுக்கு ரேட்டோட சொல்லுவாங்க. வந்து எடுத்துக்கோங்க. இல்ல இதே மாதிரி அதிகமான ஆஃபர் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நீங்க கரெக்டா உங்களுக்கு வரது எல்லாமே கண்டிப்பா வந்துட்டே இருக்கும். இது மாதிரி அதிகமான அப்டேட்ஸுக்கு நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணிடுறீங்க. அதே போல யூடியூப்ல இருக்கவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, ஷேர் பண்ணுங்க. அதிகமா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லா விதமான ஐடியாக்களையும் நீங்க கமெண்ட்லயோ இல்ல நீங்க வாட்ஸ்அப்லயோ தெரிவிக்கலாம். அடுத்த வீடியோல உங்களை பார்ப்போம். பாய்.